அத்தியாயம் 20. பலாரென்று விழுந்த அறையில் அஞ்சனாவிற்கு தலையே சுழன்றது. மீண்டும் மீண்டும் இடைவெளியே இல்லாது அறை விழுந்த வண்ணம் இருக்க, திருதான் அத்தை என்ன பண்ணுறீங்க என்று சிவகாமியை பிடித்து இழுத்து கேள்வி கேட்டான். விடுடா திரு, இன்னைக்கு இவளை என் கையால் கொன்று போட்டாதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். என்னடா பேசுகிறா இவ? யமங்கிறா, இந்திரன்னு சொல்கிறா. பைத்தியம் பிடிச்சிருச்சா இவளுக்கு? இதெல்லாம் எப்படி நடைமுறைக்கு ஒத்து வரும்னு எனக்கு புரியலை. ஏதோ கனவுன்னு தான் நடந்ததுன்னு நான் இன்னமும் நினச்சிட்ருக்கேன். நிஜமாவே வந்தவன் இந்திரனா? இப்போ வரைக்கும் அந்த கேள்வியே எனக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இதில் இவ யமனை காதலிக்கிறேன்னு சொல்கிறா. அந்த காதல் இவளோட வாழ்க்கையே அழிச்சிடுமே. அது ஏன் இவளுக்கு புரியலை? அவங்க அப்பாவோட ஆசையை கருக்கிட்டாலே இவ எப்படி நல்லா இருப்பா? நல்லாவே இருக்க மாட்டா. ஐயோ, உன் மாமாவோட ஆத்மா இதை பார்த்துட்ருக்குமேடா. அவர் தாங்க மாட்டாரே. அடியே, என் புருஷனோட கடைசி ஆசையை கூட நிறைவேற்றி வைக்க முடியாத பாவியாக என்னை நிற்க வச்சுட்டேல. இந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிப்ப. சிவகாமியின் ஆவேச பேச்சினை பொறுமையாக இருங்க அத்தை என்ற திருவின் பேச்சு இன்னும் முசி பேற்றியது. என்ன பொறுமையாக இருக்கணுமா? உன்னால் எப்படிடா பேச முடியுது? உன் மனசை தொட்டு சொல்லு. இப்போ நீ சந்தோஷமாக இருக்கியா? என்னை பற்றின பேச்சு இப்போ எதுக்கு அத்தை? எதுக்கா? இவ உன்னை ஏமாத்திருக்காடா. நீ மனசு உடஞ்சி போயிருப்பியேடா. என்னால் அதை தாங்கிக்க முடியல. அதுக்கு காரணம் இவ தானே. இவ எதுக்கு பூமிக்கு பாரமாக உயிரோடு இருக்கணும்? என் கையாலேயே உன் மாமா போன இடத்துக்கு போய் சேர்ந்துடட்டும். மீண்டும் அடிக்க வர, அத்தை வேண்டாம், நாம் இருக்கிறது கோவிலில், இங்கே வச்சு எதுவும் பேச வேண்டாம் என்றான் திரு. இவ்வளோ நடந்த பின்னாடியும் உன்னால் எப்படிடா இவ்வளோ அமைதியாக இருக்க முடியுது? பிணத்துக்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அத்தை? விடுங்க, அவ்வளோதான். அவனது மனநிலை என்னவென்று அவன் சொல்லிவிட்டான். காதலித்தது அவன் தவறில்லை. அந்தகன் உள்ளே நுழையாமல் இருந்திருந்தால் திருவின் காதல் கல்யாணத்தில் நிச்சயம் முடிந்திருக்கும். அழகான வாழ்க்கையை அவர்கள் இருவரும் நிச்சயம் வாழ்ந்திருப்பார்கள். இப்போது அதற்கான வாய்ப்பு இல்லை என்னும்போது அவன் நொறுங்கிவிட்டான். அதை கோபமாய் வெளிப்படுத்தக்கூட அவனுக்கு திராணி இல்லை. அவ்விடம் விட்டு போய்விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே அத்தை அஞ்சனாவை அடித்து வைக்க மனம் அவனுக்கு தாங்கவில்லை. அதனாலேயே தடுத்தான். அவ்வளவு உணர்வுகளையும் புதைத்துவிட்டு நிமிர்ந்தவனின் பார்வையில் குற்றச்சாட்டு இருந்தது. அது அஞ்சனாவினை சுட்டது. அந்தகன் அவனாவே திரும்பி வரணும்னு நினச்சி திருவோட மனசை காயப்படுத்திட்டேன் என்று நினைத்தவள் என்னை மன்னிச்சிடுங்க என்று காலில் விழப்போக அவள் விழாமல் தடுத்து தன்னோடு இறுக்கி கொண்டான் அந்தகன். அந்தகா அவள் மனதார அழைக்க, யார் காலிலும் நீ விழ வேண்டாம் அஞ்சனா, எனக்கு அதில் விருப்பமில்லை. அவனது குரலில் பிடிவாதம் நிரம்பி இருந்தது. திரு மனசை கூறு போட்டுட்டேன். அந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறது தான் சரி. யாரும் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் அஞ்சனா. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நான் ஆசையை வளர்த்துக்கிட்டது என்னோட தப்பு தான். இதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அது போதும். சாரதி வாடா. அன்னைக்கே அவங்க சொன்னதை நாம் நம்பி இருக்கணும். நம்பாதது நம்ம தப்பு தான். வா போகலாம். இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியும்னு எனக்கு தோணலை. என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ என திரு சொல்லவும் சாரதி அஞ்சனாவினை பார்த்து, கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல என வழியோடு சொல்லிவிட்டு அவனை கூட்டி அங்கிருந்து அகன்றான் சாரதி. சிவகாமி இருவரையும் பார்த்தா. அந்தகனின் அந்த தோற்றத்தில் அவளுக்கு பயமில்லை. ஆனால் அவன் யமன் என்பது மனதை நிரடியது. திருதான் உனக்கு மாப்பிள்ளைன்னு உன் அப்பா முடிவு பண்ணியிருந்தார். அவர் ஆசையை நீ இப்போ நினச்சாலும் நிறைவேற்றி வச்சு அவருக்கு ஆத்ம சாந்தி தரலாம். முடிவா என்ன சொல்கிற? பல்லை கடித்து சிவகாமி வினவ, முடியாதுன்னு தான் சொல்ல முடியும் அம்மா. மனசுக்குள்ளே அந்தகன் மட்டும் இருக்கிறப்போ என்னால் எப்படி திரு கூட வாழ முடியும்? அதனால தான் திருக்கிட்ட அத்தைக்கிட்ட உண்மையை சொன்னேன். அத்தை நம்பினாங்க. திரு கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. அதுதான் நான் பேசாமல் இருந்துட்டேன். அது தப்பு தான். நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கக்கூடாது தான். ஆனால் திரு சாரதியோட உயிரை காப்பாற்றணும்னே இங்கே வந்தேன். ஐயாவோட ஆசையை நிறைவேற்ற முடியலைன்னு எனக்கும் வருத்தம்தான். என் ஐயா என் மனசை புரிஞ்சுக்குவாங்க அம்மா, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அவள் தெளிவாக சொன்னாள். உடனே லட்சுமியிடம் திரும்பி, வா லட்சுமி போகலாம். இனி யாரும் எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை என்று சொல்ல, லட்சுமி, மதினி என்ன பேச்சு பேசுகிறீங்க? அவளுக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கா என்றாள் அவள். அதான் கையை பிடிச்சிட்டு ஒருத்தவங்க நிற்கிறாங்களே, இனி அவங்களே இவளை பார்த்துக்கட்டும் என்று லட்சுமியை இழுத்து கொண்டு சென்றிட அஞ்சனா அவர்கள் போகும் வரை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள். இவ்வளவு நடந்தும் அவள் அன்னையினை தடுக்கவே இல்லை. எதுவும் பேசவும் இல்லை. அவள் புதியவளாக அந்தகனுக்கு தெரிந்தாள். அந்தகனின் கையை உதறிவிட்டு அவள் மிருகண்டேஸ்வரின் சன்னதியில் சென்று அமர்ந்தாள். மனம் தந்தையை நினைத்து ஊமையாய் அழுதது. திருவினை நினைத்தும் தான். அதை புரிந்து கொண்டு அந்தகன் அவளுக்கு எதிரே அமர்ந்தான். தன்னை சமாதானம் செய்யாமல் அவன் அமர்ந்திருப்பதில் இப்போது அவளுக்கு சினம் துளித்தது. இனி அவளுக்கென்று இருக்கும் ஒரு உறவு அவன்.
அவனை விட்டு செல்ல முடியாத அளவிற்கு அவர்களுக்கு இடையே உணர்வு பிணைப்பு இருந்தது. அதற்கு மரியாதை தர வேண்டும் என்று இருந்தால் இவன் எனக்கென்னவென்று இருக்கிறான் என்பதால் அவனை முறைத்து பார்த்தாள். அவளது கோபம் அவனுக்கு புரிந்தது. எனினும் அவன் எழவே இல்லை. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு இப்படியா அவன் அமர்ந்திருப்பான் என்று நினைத்தவள் மிருகண்டேஸ்வரரை பார்த்தாள். அப்போதுதான் அவளுக்கு அந்த கோவிலின் ஸ்தல வரலாறு நினைவுக்கு வந்தது. இது யமனை ஈசன். அதற்கு மேல் அவளால் சிந்திக்க முடியவில்லை. பட்டென்று எழுந்து அவள் நடக்க இவன் வேகமாய் எழுந்து அவள் பின்னே நடந்தான். அஞ்சனா, சற்று நில். நீ என்ன சொல்லுவது, நான் என்ன கேட்பது என்பது போல் நடந்தவள் வேகமாய் அங்கிருந்து வெளியேறப் போக அவளது கரம் பற்றி நிறுத்தினான் அவன். கரத்தினை உருவ முற்பட்ட அவள், நான் இந்த கோவிலை விட்டு போகணும், விடு அந்தகா என்றாள் முயன்று. இத்திருத்தலத்தில் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது அஞ்சனா, என்னோடு வா. இங்கே உன்னை ஈசன் என் உயிரை எடுத்ததை எண்ணி பார்த்தாயா? கவலை வேண்டாம், அதுதான் மீண்டும் ஈசன் எனக்கு உயிர் ஈந்து விட்டாரே. வா. நான் வரல. இவ்வளோ நேரமும் எங்கள் அம்மா அப்படி திட்டினாங்க, நீ அப்போல்லாம் பேசுனியா? அது மட்டுமா, திருமச்சான் பாவம், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கூட கேட்க விட மாட்டேன்னு சொல்லிட்டியே. உன் அழகு மச்சான் காலில் நீ விழுவதை என்னால் பார்க்க இயலாத அஞ்சனா. பிறகு உன் அன்னை, அவர் மனம் என்ன பாடுபடும் என்பதை அறிந்ததால் மட்டுமே அமைதி காத்தேன். இதில் மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. எத்தனை நாள் உன்னை தேடிட்டு இருந்தேன், அப்போல்லாம் எங்கே போனேன்? எங்கும் போகவில்லை, உன்னருகிலேயே தான் நான் இருந்தேன். பொய் சொல்லாத, எனக்கு பயங்கரமாக கோபம் வருது. நீ ஏன் யமன் என்கிட்ட சொல்லலை? நான் வெறுத்துடுவேன்னு உனக்கு பயம் இருந்ததா? அச்சம் உனக்கு இருந்தது யமன் பேரில், அதனால் வந்த தடுமாற்றம், அவ்வளவுதான். எனினும் நான் உன் மீது அளவிலா நம்பிக்கை வைத்தேன். அதனால தான் நான் இந்திரனுக்கு அனுமதி கொடுத்தேன். இந்திரன் என்ன, எவன் வந்தாலும் அந்தகனுக்கான இடத்தினை பறிக்க இயலாது என்பதை நான் அறிவேன். அதுவும் இந்த தற்காலிக பிரிவிற்கான காரணம் பின்னாளில் நீ அறிந்து கொள்வாய். இப்போது வா, நாம் சன்னதியினை நோக்கி செல்லலாம். எதுக்கு? அடியே வாடி, சும்மா கேள்வியாக கேட்டுட்ருக்க. நான் சொன்னால் வரமாட்டியாடி? இப்படி பேசியதும் அவள் அவனை வித்தியாசமாக பார்த்து வைக்க, உன் வட்டார வழக்கில் யாம் பேசி பார்த்தோம், நன்றாகத்தான் இருக்கிறது. அதுவும் இந்த அடியே வாடி போடி இதெல்லாம் அதீத உரிமையை நல்கிறது என்றான் மையலுடன். பின்ன என்ன, அப்படியே கூப்பிடு என அவனோடு நகர்ந்து அவள் வந்து நின்றாள். இப்போது அவன் யமனாய் ஈசன் முன் நிற்கவில்லை, சாதாரண மானுடராய் நின்றான். அவனது மனதின் ஆசையினை நிறைவேற்றும் பொருட்டு தனது சக்திகளை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு நின்றான். அவன் காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பேராசையோடு கைகூப்பி கடவுளின் முன் நின்றான். இறைவா, இவளும் நானும் இணைய போகும் இப்பந்தம் காலம் முழுமைக்கும் வேண்டும். உன் அருள் எம் இருவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பந்தத்திற்குள் நாங்கள் நுழைகிறோம். எம் இருவருக்கும் காவல் நீதான். இதற்கு என்னென்ன இடைஞ்சல்கள் வருமென்று நான் அறிவேன். இருந்தும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அவள் இன்றி நான் இல்லை, அதை தாங்களும் மறக்க வேண்டாம் இறைவா என சொன்னவன் தன்னிடம் இருந்த அந்த தங்க நகையினை வெளியே எடுக்க அவளது கண்கள் மின்னியது. இந்த சர்வேசன் சாட்சியாக இதை உனக்கு அணிவிக்கின்றேன் அஞ்சனா. இனி நம்மை எவராலும் பிரிக்க இயலாது என சொன்ன யமன் அதை மாதொரு பாகன் முன்னிலையிலேயே அவளுக்கு அணிவித்து அவன் போலவே மனைவியை தன் சரிபாதியாக்கி கொண்டான். காதல் ஆசை யாரை விட்டது? அத்தியாயம் 20 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி.